சார் பிக் பாஸ் சார், உங்களுக்கு இந்த பொய்யானவை விட்டால் இந்த வீட்டுக்குள்ளே முதல் நாள் அனுப்புறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான் மக்கள் எல்லாருமே ஒரு டாக்ஸிக்கில் இருந்து வெளியில் வந்து இந்த ஷோவை நிம்மதியாக பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. நீங்கள் அணுகுண்டை வெளியில் அனுப்பிட்டு ஒரு ஆட்டம் பாம்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு? வந்ததுல இருந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுறதுலையே ஒரே குறியாக இருக்குது. அதில் முக்கியமாக அந்த பொண்ணுடைய டார்கெட்டு 2 பேர். ஒன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் விக்கல்ஸையும் அட்டாக் பண்ணுறதுல நமக்கு வந்து என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்கள அட்டாக் பண்ணுறன்ற பேரில் இவளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவ, அவங்கள மாதிரி எனக்கு அது இல்லை, இவங்கள மாதிரி எனக்கு இது இல்லை, எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லாமல் வியானா வந்து வரும்போது எப்படி இருந்தனோ போகும்போது அவ்வளவு தைரியமாக போனேன். எனக்கு வெளியில் வந்து பாசிட்டிவ் இவ்வளோ இருக்குது, நான் நெகட்டிவ் அவ்வளோ இருக்குது, அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். இவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, இவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லி ஒரு பக்கம் கானா வினோத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தன்னை தானே அந்த செல்ஃப் டப்பா அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி செல்ஃப் டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவையும் விக்கல்ஸையும் மெயினாக டார்கெட் பண்ணுறது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பற்றி மாற்றி பேசுகிறது. இப்போ வினோத்கிட்ட போயிட்டு சாண்ட்ராவை பற்றி பேசுகிறது, விக்கல்ஸ் பற்றி பேசுகிறது, திவ்யா பற்றி பேசுகிறது, அதோடு சேர்த்து ஒரு கேவலமான ஒரு எச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ரியா அவர்களை பற்றி தவறாக அரோரா கிட்ட மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. புரிதா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு? ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட மாற்றி உன்னை இவங்க இப்படி சொன்னாங்க, உன்னை இவங்க இப்படி பண்ணாங்க. வந்தாங்க காலையில் வந்த உடனே என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய பொய்யை சொன்னாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, இந்த வீட்டில் இருந்து நான் நாளைக்கே கிளம்பிடுவேன், இன்றைக்கி நைட்டு கூட நான் கிளம்புவேன், நான் நைட்டு போகும்போது 2 பேரை கூடவே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி வந்தவொடனே என்னமோ வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக திரும்ப வந்த மாதிரியும், இந்த அம்மா நம்ம கேமில் இருக்கிற மாதிரியும் வந்து எல்லாரை பற்றியும் நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன், நான் வந்து கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த நீங்கள் விக்ரம்னு சொன்னது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு பொருந்தும். அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் வந்து இத்தனை நாள் ஒத்துக்கலை. இன்றைக்கி வந்து வியானா பேசும்போது அவருக்கு புரிஞ்சு போச்சு ரிசல்ட் என்னவா இருக்க போது, நம்ம பேர் எப்படி வெளில போயிருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அழுதுட்டாப்புல, முதலை கண்ணீர்லாம் சொல்லியிருந்தாங்க. அழுதுட்டு நான் வந்து என் கேமை முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு கேம் விளையாட விருப்பம் இல்லை, அவ்வளோதான், நான் வந்து வேணும்னே யாரையும் வந்து பண்ணலை, நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, என்னால் இதுக்கப்புறம் யாரையுமே குறை சொல்லி விளையாட முடியாது, நான் திவ்யாவெல்லாம் அப்படிலாம் வந்து பயங்கரமாக அழுதாப்புல. ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த பொண்ணு வந்து விக்கல்ஸ் கிட்ட, அதாவது ஒரு முடிவோடு வந்திருக்காங்க வியானா. என்ன முடிவோடு வந்திருக்காங்க? நம்ம இனிமேல் கண்டஸ்டன்ட் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, வியானா பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இனிமேல் கண்டஸ்டன்ட் கிடையாது, நம்ம போய் என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் வச்சு செய்யலாம், நம்மளை கேட்க ஆள் இல்லை. முதல்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போன கண்டஸ்டன்ஸை பற்றி பேசக்கூடாது. பார்வதியை போய் அங்கே பெருமையாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பார்வதி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு பார்வதி பிடிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களையே பிடிச்சிருக்குல்ல, அப்போ பார்வதியை பிடிக்க தான் செய்யும். பார்வதி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப போல்டு. அப்போ அரோரா வந்து கேட்டால் செருப்பால் அடித்த மாதிரி. ஆமாம், ஒருத்தரை காரில் இருந்து கீழே தள்ளி விடுற அளவுக்கு போல்டு. நான் என்ன கேட்குறேன்னா, பார்வதியை ஸ்டில் பெருமையாகவும் பெரிய வீரர் மாதிரியும் இன்னமும் பெரிய ஒரு சிங்கப்பெண் மாதிரியும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, பார்வதி போன ஒரு இடமாச்சும் உருப்பிட்டுருக்கா? ஒரு இடத்துலையாச்சும் அவங்க தன்னை வந்து நல்ல விதமாக காட்டி ஒரு ஷோவை நல்ல விதமாக கொண்டு போயிருக்காங்களா? சர்வைவர் சீரீஸ்க்கு முன்னாடி 2021 குக் வித் கோமாளி, 21 சர்வைவர் சீரீஸ், 4 வருஷம் ஆயிடுச்சு. குக் வித் கோமாளிக்கு போனாங்க சீசன் 2. அந்த சீசனில் தான் கனி அவர்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க. கனி அவர்களுக்கு பல இடங்களில் வந்து இவங்க தான் கோமாளியாக வந்தாங்க. விஜய் டிவியில் முதல் முறையாக உள்ள அப்போ தான் வராங்க பார்வதி. ஒழுங்காக பண்ணாங்களா? பாதியில் இருந்து துரத்தி விட்டாங்க. ஏம்மா நீ தேவையில்லை கிளம்புன்னு சொல்லி அங்கேயே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி அசிங்கப்பட்டு வெளில வந்தாச்சு. அடுத்து நீங்கள் கனிக்கும் பார்வதிக்கும் ஏன் ஆகலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீசன் 2ல் கனி டைட்டில் வின்னர், சீசன் 2ல் பார்வதி வந்து ஒரு ஒன் ஆஃப் த கோமாளியாக வந்தாங்க. சீசன் 2 தான் நினைக்கிறேன்.
அங்கேயும் பாதியிலே அமுச்சு விட்டாங்க. பார்வதி அந்த ஷோ முழுக்க அவங்க நீடிக்கலை. இது பார்வதி இயல்பாகவே அப்படி தான். ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் சர்வைவர் சீரிஸ். அர்ஜுன் அவர்கள் ஹோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷோ ஜீ தமிழில் ஒரே ஒரு சீசன் தான், பயங்கரமாக போச்சு. அதாவது டிஆர்பியில் வந்து பிக் பாஸை ஓவர்டேக் பண்ணுச்சு. விஜய் டிவிக்கும் ஜீ தமிழுக்கும் பயங்கரமான போட்டி. அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு அது முழுக்க அங்கே வாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க வந்து டாஸ்க் ஓரியன்ட் அந்த இடம். அங்கேயாச்சும் ஒழுங்காக பண்ணிங்களா, ஒழுங்காக வந்து கேம் விளாண்டிங்களா, பாதிலே அடித்து வெளில பற்றி விட்டாங்க. அங்கே இருந்தும் அசிங்கப்பட்டு வந்தாச்சு. மறுபடியும் வந்து பிக் பாஸ் வாய்ப்பு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் கிடைச்ச அந்த பிக் பாஸ் வாய்ப்பையாச்சும் ஒழுங்காக பயன்படுத்துனாங்களா? முடிய போகிற நேரத்தில் ரெட் கார்டு வாங்கி வெளியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளில வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னமோ பார்வதிக்கு திட்டமிட்டு மற்றவங்க செய்யக்கூடிய சதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. போகிற இடம் எல்லா இடத்துலையும் பார்வதி இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க நல்ல விதமாக அந்த ஷோவை கொண்டு போனதே கிடையாது. ஸோ பிறக்கும் போதே முழுக்க முழுக்க டாக்ஸிசிட்டியாகவே பிறந்த ஒரு பொண்ணாக தான் பார்வதி எனக்கு தெரியுறாங்க. இவங்க வந்து கேமரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அணுகுண்டு, டாக்ஸிசிட்டி ஒன்றுடைய ஒரு அணுகுண்டு தான் பார்வதி. இன்னமும் நீங்கள் அவங்கள பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள வேற இந்த பொய்யா பேசிக்கிட்டு இருக்க அந்த பொய்யா நான் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து கெஸ்ட்டு, இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்க கெஸ்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேமில் இருக்காங்க. நீங்கள் கேமில் இருக்கிற ஆட்களை போய் கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மென்டலி அவங்கள ட்ரிகர் பண்ணுறது, அவங்கள வந்து உடைக்கணும், எமோஷ்னலாக அவங்கள பிரேக் டவுன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது எதுக்கு? அவங்களாச்சும் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, டிசர்விங்கோ அன்டிசர்விங்கோ. நீ என்ன பண்ணீங்களா? நல்லா பண்ணிகிட்டு இருந்த. அதுக்கப்புறம் காதல் வலையில் விழுறேன்னு சொல்லிட்டு சேம் பார்வதியும் கமருதனும் என்ன பண்ணாங்களோ அதில் ஒரு 20% வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. மக்கள் பார்த்தாங்க, உங்களை பிடிக்கலை, நிறைய இடங்களில் போய் பேசுகிறீங்க, மாற்றி பேசுனீங்க, கேமரா அட்டென்ஷனாக இருந்தீங்க. எந்த இடத்துலையும் எந்த விதமான டாஸ்க்கையும் பர்ஃபெக்டாக பண்ணாத ஒரு ஆள், சோம்பேறி. அதாவது எப்படின்னா ரொம்ப எலைட்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பர்சன் வெளில பற்றி விட்டாங்க. நீ எவிக்ட் ஆகி போயிட்ட. நீ என்ன பண்ண? நீ என்ன மற்றவங்களெல்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து ஈவில்கே ஈவிலாம், அந்த மாதிரியான ஒரு வன்மம். இதுதான் வன்மம். ஏன்னா இவங்க எவிக்டான அந்த வாரம் வந்து சாண்ட்ரா அவர்கள் இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரோராவும் நாமினேட் பண்ணியிருக்காங்க, விக்கல் ஸ்பீக்கரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் திவ்யாவை பற்றி அவ்வளவு அவதூறாக பேசிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து திவ்யா கிட்ட நல்லா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இப்போ பார்வதியாக இருந்தால் கூட இந்த இடத்துல அவங்க வந்து இயல்பாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. ஆனால் நீ வந்து ஒரு போலி, ஒரு ஃபேக். வாயை திறந்தாலே பொய் தான், பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு சரி வந்தீங்க, வந்ததுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வெளில போய் ஷோ பார்த்தீங்க, அதெல்லாமே நீங்கள் சொன்னீங்க, சரி ஓகே. அதை முடிச்சு விடாமல் நைட்டு வரைக்கும் உட்காந்து ஒருத்தரை பற்றி நீ கழுவிக்கிட்டே இருக்க அப்படின்னா உன் இன்டென்ஷன் என்ன? பார்வதியை புகழ்ந்து பேசுகிற, அங்கே இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸை வந்து ஒரு மாதிரி பேசுகிற, ஏன்? என்ன காரணம்? அதேமாதிரி கானா வினோத்து கூட இப்போ என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா, சாண்ட்ரா 3 பேரை வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. நான் இங்கே சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணலை, சாண்ட்ராவுக்கு என்றைக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இதை அப்படியே வந்து திசை திருப்பி சாண்ட்ராவால் தான் இவங்களுக்கு வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் பார்வதிக்கும் கமருதனுக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைவர்ஷனை கொண்டு வராங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது சாண்ட்ராவை அவங்க செய்த விதத்துக்காகத்தான், பேசின விதத்துக்காகத்தான். சாண்ட்ராவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் தவறு செய்ததற்காக மட்டுமே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அந்த தப்பை அமைக்கிட்டு சாண்ட்ரானால தான் வெளில போயிட்டாங்க, சாண்ட்ரா நடித்து வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு உள்ளேயும் வெளியேயும் சில பேர் இது வந்து பண்ணது வந்து இந்த பொய்யானா வந்து வினோத் மனசுக்குள்ளே விஷத்தை விதைச்சி, நல்லா தான் இருந்தாப்புல அந்த மனுஷன், விஷத்தை விதைச்சி இவங்க தான் காரணம், இவங்களால தான் அவங்க வெளில போயிட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. இப்போ நைட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு, சபரிக்கிட்ட சாண்ட்ரா கிட்டலாம் வந்து திவ்யா கிட்ட உட்காந்து என்னென்ன பேச்சு. சாண்ட்ரா அவர்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுக்கல. இப்போ நான் போயிட்டு அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்படி எதுக்கு உனக்கு இவ்வளோ ரியாக்ஷன்? எதுக்கு? உங்களை வெளியேற்றியது மக்களுக்கு உங்கள் கேம் பிடிக்கல, மக்கள் வெளியேற்றிட்டாங்க.
இங்கே இவங்க இருக்க தகுதியில் அவங்க இருக்க தகுதியில் நீங்கள் யாரை கேட்கணும்? விஜய் சேதுபதி கேட்கணும். நீங்கள் யாரை கேட்கணும்? பிக் பாஸை கேட்கணும். இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையே, அவங்கள வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன வெளில அமிச்சிங்க? அவங்களுக்கே தகுதி இல்லை அப்படின்னா அவங்கள விட ஒஸ்டான பர்சன் நீ அப்படிங்கிறதுனால தான் உன்னை வெளியில் அனுப்பியிருக்காங்க. வெளியில் போனோம், அசிங்கப்பட்டோம், நம்மளை திருத்திப்போம், இங்கே வந்து ஒரு நல்ல விதமாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம், இதுக்கப்புறம் நல்ல பேர் எடுத்துகிட்டு வெளில போகலாம் அப்படின்னு யோசிக்காமல் என்னமோ இந்த அம்மா வந்து மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த அம்மா தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை. மக்கள் எல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு பேச்சு, ஓவர் திமிர்த்தனமான பேச்சு. நான் வந்து யார் துணை இல்லாமல் தான் வந்தேன், அப்படி வந்தேன் இப்படி வந்தேன். எல்லாரும் ஒரு கட்டத்தில் அப்படி தான் வருவாங்க. நம்ம ஒன்றும் எல்லாருமே வந்து விஜய் ஆயிட முடியாது, எல்லாருமே சிம்பு ஆயிட முடியாது, எல்லாருமே சூர்யாவாயிட முடியாது, எல்லாருமே தனுஷ் ஆயிட முடியாது. அவங்க அப்பா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சினிமா ஃபீல்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே திவ்யாவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், பிரஜின் சாண்ட்ராவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், அங்கே பிரவீன் ஒருத்தர் வந்தார், அவருமே கஷ்டப்பட்டு வந்தவர் தான். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க கானா வினோத்தும் கஷ்டப்பட்டு வந்தவர் தான், அரோராவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், அந்த வீட்டில் சுபிக்ஷாவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அந்த வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இதில் சுபிக்ஷா மேலே வர வன்மம். இவர் விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் சேர்ந்து இவங்களை பற்றி பின்னாடி பேசினாங்களாம். இதுதான் ஏன் பார்வதி பேசினதை நீ பார்க்கலையோ? எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க எதனா பதிலுக்கு கேட்டாங்கன்னா நான் அதெல்லாம் பார்க்கல, நான் ரொம்ப டீப்பாலாம் பார்க்கல, ஃபுல் ஷோ பார்க்கல, எதை கேட்டாலும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்த மாதிரியே நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் எதை செஞ்சீங்க, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு பேசுகிறீங்க. பார்த்தவன் பேசினா பரவாயில்ல, பார்க்காத தற்குறிகள் எதுக்காக நீங்கள் கருத்து சொல்கிறீங்கன்றதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஷோவை பார்க்குறதே கிடையாது, பார்க்காமே பேச இரிட்டேட் ஆகுது மக்களே. சீரியஸ்லி இரிட்டேட் ஆகுது. மறுபடியும் அந்த கிரிஞ்செல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வீடியோ போடும்போது அந்த கிரிஞ்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. செலிப்ரேஷன் ரவுண்டு மாதிரியா போயிட்டுருக்கு. ஒரே ஒரு ஆள் அனுப்பியிருக்கீங்க, கூட இன்னொரு ஆளை அனுப்பிச்சா அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பிரவீன் வராருன்னு சொன்னாங்க, நான்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், மனுஷன் வந்து எதனா சம்பவம் பண்ணுவாருன்ட்டு. இன்னும் இதுக்கிட்ட எத்தனை நாள் நம்ம வந்து இது பேசுகிறத கேட்கணுமோ தெரில. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு என்னென்னா, இவ்வளோ சீக்கிரமாக செலிப்ரேஷன் ரவுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து 5 பேர் மட்டும்தான் இருப்பாங்களா? எப்பயுமே ஃபைனல் வீக்கில் தானே கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்லாம் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நாள் தான் எல்லாருமே வெளில போவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து 2வது வாரம், அதாவது இன்னும் ஒரு வாரம் இருக்கும்போதே முதல் நாளே வந்துட்டாங்க. என்ன கணக்குனே புரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.